வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு மினி விலாக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த கார்த்திகை முடிஞ்சது. இந்த அகல் விளக்கெல்லாம் மண் அகல் விளக்கு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி திருப்பி அதை ப்ராப்பராக ஒரு டப்பாவில் போட்டு மூடி உள்ளே வச்சானும். அதுக்காக வெந்நீர் போட்டிருக்கேன் அதுக்குள்ள. அதுக்கப்புறமா இந்த கப்போர்டு கிளீனிங்கெல்லாம் இப்போ நான் இழுத்தே விட்டுக்க மாட்டேன். ஏன்னாக்க நம்ம இதை ஒரு பண்டிகை ஆகி முடிஞ்சாலே பக்கம் பக்கமாக துணிமணி வாரி அரைஞ்சு கிடக்கு. அதெல்லாம் இப்போ சரி பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு உடம்புல இப்போ வலுவே இல்லை, பிடிக்கவும் இல்லை, மூடு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மூடு வேண்டி இருக்குல்ல, அப்போ தான் நம்ம சரி பண்ணுவோம் எல்லாத்தையும். ஸோ அதனால் இன்றைக்கி இந்த அகல் கண்டிப்பாக எடுத்து சரி பண்ணிடணும்னு பார்க்குறேன். அதுதான் இப்போது வாங்குவோம் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் வெந்நீரை போட்டுருக்கேன். இதில் நல்லா கல் உப்பை போட்டுடலாம். சோடா உப்பு, எனி லிக்விட் சோப். நான் இங்கே நம்ம குளிக்கிறத பயன்படுத்தக்கூடிய சோப் தான் போட்டிருக்கேன், பியூர் சோப்பு. ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இனிமேல் நம்ம அடுத்த வருஷம் தான் எடுப்போம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம இந்த டப்பாவில் போட்டுவிட்டு சில போது இது சிக்கு பிடிச்ச வாசனை அடிக்கும். அதெல்லாம் ஆகாமல் நன்னா இருக்கும். இப்போ ஒவ்வொன்றா டிப் பண்ணிவிடுவோம். உப்பெல்லாம் போடுறதுனால பளிச்சுன்னு ஆகிடும். முதல்ல இந்த விளக்குலேருந்து திரி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டுறோம். திரியோடு போடக்கூடாது. ஆயுதத்தை கையில் எடுத்துட்டேன்னு பார்க்குறீங்களா, இது சும்மா இப்படி கொஞ்சம் கிளறி விடுறேன், வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக எல்லாம் எடுத்துக்காதீங்க. இதை நம்ம மூடி வச்சுடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும், ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை நல்லா பிளெயின் வாட்டர்லேயும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு டப்பாவில் வைக்க வேண்டியதான். இந்த வெயிலில் காய வச்சுட்டு நாளைக்கு டப்பாவில் போட்டேன், நாளைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேயா? புடலங்காய் எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்குன்னு. கத்திரிக்காயும் நம்ம விதவித ஷேப்பில் பார்த்துருக்கோம். ஆனால் புடலங்காய் மாதிரி இருக்கிற கத்திரிக்காய் பார்த்துருக்கேல, இந்த பாருங்க. அது பாருங்க, எத்தனை பெருசாக இருக்குன்னு பாருங்க. புடலங்காய் எல்லாம் தோற்று போயிடும் போல இருக்குது, அப்படி இருக்குது. ஆனால் வெண்ணெய் ஆட்டமாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் கூட சீட்ஸ் இருக்குல்ல உள்ள. நான் ஏற்கனவே 2 இதுலேருந்து பண்ணிட்டேன், அதனால் சொல்கிறேன். அவ்வளோ நல்லா இருக்குது இந்த கத்திரிக்காய். என்னோடய சின்ன பால்கனியில் நான் கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். டெய்லி காத்தால் இதை கொஞ்சம் பார்த்துட்டு போவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிளான்ட்ஸில். ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு புதுசாக ஒரு இலை விட்டுருந்தாலே அவ்வளோ சந்தோஷப்பட்டுப்பேன். இது பாருங்க, இந்த பீஸ் ஆஃப் லில்லி. இது இது பூத்துருக்கு பாருங்க, ஒரு ஒயிட்டு லில்லி. அந்த இது லில்லி மலருக்கு கொண்டாட்டம்ங்கிற மாதிரி எனக்கு மாமிக்க ஒரே கொண்டாட்டம் தான். இதை பார்த்து பீஸ் ஆஃப் லில்லி வீட்டில் இருந்தால் அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில குரோட்டன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக பூக்கள் வைக்க முடியறதில்லை எனக்கு. பால்கனி சின்னது, வெயிலும் வரமாட்டேங்கிறது தான்.